ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆனவே வத்தல் தான் வைப்போம். அந்த வத்தல் ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனவே 1 இயருக்கு தேவையான வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. 1 வீக்காக வத்தல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வத்தல் ரெசிபி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு முதல் நாள் மதியமே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் எல்லா வேலையும் அந்த வத்தல் வைக்கிற வேலையும் முடிச்சிடுவோம். ஏன்னா வெயில் அதுக்கப்புறம் வந்துடுறதுனால வைக்க முடியாதனால. ஸோ நீங்கள் அரிசி முதல் நாளே எடுத்து இது பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி 3/4 அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற போட்டு வச்சுருங்க. ஜவ்வரிசி நல்லா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா முதல் நாளே நம்ம அரைச்சி வச்சுருந்தா 4 டம்ளர் பச்சரிசி மாவு தான் இது. 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 10 டம்ளர் தண்ணி எடுத்திருந்தாங்க. இப்போ 4 டம்ளர் அரிசி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் 40 டம்ளர் தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜவ்வரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் வந்துட்டு 2 துண்டு போட்டுடலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வரும். போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அரிசியில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளல் வந்துட்டு போட்டிருக்காங்க. வெள்ளல் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த வத்தலுக்கு தேவையான உப்பும் நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. அது கூட உப்பு கூட வந்துட்டு பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிருங்க. கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி வச்சுருந்த தண்ணி நல்லா கொதி வரப்போ தான் நம்ம வந்துட்டு ஜவ்வரிசி ஊற்றணும். இப்போ ஜவ்வரிசி போட்டாங்க. ஜவ்வரிசி வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விடுங்க. ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா மேலே வந்துட்டு அது நல்லா உப்பி ஜவ்வரிசி நல்லா பெருசாகிட்டு வெந்தது உங்களுக்கே தெரியும். கண்ணாடி மாதிரி ஆகிடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இனி கொஞ்சம் நேரம் வேகணும் ஜவ்வரிசி. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே நம்ம போட்ட ஜவ்வரிசி எல்லாமே வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. வெந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை வந்துட்டு அதில் ஊற்ற போகிறோம். அந்த மாவை ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும், கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். மாவு நல்லா கரைஞ்சிரும் சுடு தண்ணியிலையும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அடியில் அடி பிடிக்காது. மாவு நல்லா வந்ததுக்கப்புறம் ஃபேன் காற்றுல எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. மாவு கொஞ்சம் ஆறணும். கூழ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வைக்க முடியும். இப்போ 5 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. 1/2 hour to ஒரு 45 minutes மட்டும்தான் ஆகும். அதுக்கு மேலெலாம் டைம் எடுக்காது உங்களுக்கு. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக வருது. கூழ் பதத்துக்கு கெட்டியாகி வந்துட்டுருக்கு.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு அது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவை தொட்டு பார்க்கும்போது வந்துட்டு கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவு ஒட்டுது. இனி கொஞ்சம் நேரம் கழித்து தொட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஒட்டலை. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வத்தல் விடுறக்கு மாவு வந்துட்டு கூழ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இறக்கிட்டு ஃபேனுக்கு கீழே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் காற்றாடட்டும். அப்படியே காற்றாடினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மாடியில் வந்துட்டு ஒரு கட்டல் மேலே பாய் விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி வந்துட்டு தண்ணியில் ஈரம் ஆக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு விரித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு தான் நம்ம வைக்க முடியும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2 பேர் சேர்ந்து வச்சோன்னா ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிடலாம். காலையில் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டு அது கூடயே நம்ம மற்ற வேலையும் சேர்ந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு 7 o'clock நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 7:30க்கு முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிடும். வெயிலில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா மார்ச்சில் ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போது இதை ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன் நான். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வச்சு முடிச்சாச்சு. ஒரு 1/2 hour 45 minutes ஆச்சு இது வச்சு முடிக்க. இதே மாதிரி 2 துணியில் வந்தது எங்களுக்கு. 4 டம்ளர் போட்டால் இவ்வளோ வத்தல்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு மதியமாக நம்ம காலையில் வச்ச வத்தல். இது மதியம் நான் எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இதை அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வத்தல் இந்தளவுக்கு காஞ்சிருக்கு. இது என்ன பண்ணணும்னா மறுபடியும் நான் கொடியில் எடுத்து காய போட்டோம். பார்த்திங்கன்னா கொடியில் காயுது. இது காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடுத்த நாள் மதியம் எடுத்துகிட்டு இந்த துணியிலேருந்து தனியாக எடுக்கணும். இப்போ எடுத்துட்டோம். நல்லா காஞ்சிருச்சு வத்தல். இப்போ அப்படியே எடுத்தோன்னா வத்தல் பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா தண்ணி தெளித்து ஒரு 10 minutes வந்துட்டு நல்லா மூடி ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த வத்தல் வந்துட்டு துணியிலேருந்து வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 10 minutes அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபுல்லாகவே அம்மா தான் ரெடி பண்ணாங்க. நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். உங்கள்கிட்ட ரெசிபி ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக. ரெண்டு சைடுமே ஒவ்வொரு சைடும் ஒவ்வொருத்தர் பிடிச்சிட்டு அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி இழுத்தோன்னா வத்தல் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. அந்த துணியிலேருந்து அதான் உதிர்ந்து வந்துடும். பாருங்கள் இப்படி தான் வந்துடும். மறுபடியும் நம்ம இதை வந்து வெயிலில் காய போடணும். ஒரு நாள் ஒரு 24 hours வந்துட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்தால் தான் வத்தல் வந்துட்டு 1 year வரைக்கும் கெடாது, நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு மறுபடியும் அன்னைக்கு மதியமே வந்துட்டு நாங்கள் காய போட்டோம். இந்த வத்தல் வந்துட்டு மறுபடியும் காய போட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைட்டான கிளாத் அதுக்கு மேலே மூடி காய போடுங்க. இல்லைன்னா காற்றுக்கு மண் பிறந்ததுன்னா வத்தல் மேலே வந்துட்டு ஒட்டிடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக போட்டுட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொசுவெல்லாம் இருந்தது. அதை எடுத்து நாங்கள் மூடி வச்சிட்டோம். மண் வந்துட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நமக்கு வந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வத்தல் நல்லா காஞ்சு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது 1 year வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் எப்படி வத்தல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.